ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து பார்க்க போகிறது சப்ஜெக்ட் வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இன் இன்ஜினியரிங். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஹியூமன் வேல்யூஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் வந்து 2013 ரெகுலேஷன் இன்ஜினியரிங்கில் இது வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்கும் வந்து அப்ளிகபிள். இதில் வந்து நம்ம ஹியூமன் வேல்யூஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஹியூமன் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா தொழில் தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். எத்திக்ஸ் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட இருக்க குட் அண்ட் பேட், நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறோம், நம்மளுடைய நெறிமுறைகள் வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த என்டையர் சப்ஜெக்ட். இது வந்து நம்ம லைஃப்க்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் டெக்னாலஜிலேருந்து நம்ம எவ்ரிதிங் எல்லாமே நம்ம வந்து கற்றுக்குறோம். ஆனால் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய ஒர்க் எத்திக்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்மளுடைய ட்ரெடிஷன் இருக்கணும், எப்படி நம்மளுடைய கல்ச்சர் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாம் படிக்கிறது கிடையாது. அதனால் நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க யூஸ்வலாக. ஆனால் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது நம்ம லைஃப்க்கு தேவைப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட். அதனால் வந்து நிச்சயமாக நம்ம இது வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஹியூமன் வேல்யூஸ் பற்றி பார்க்கலாம். ஹியூமன் வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கீ ரோல் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட். பல ஃபேக்டர்ஸ் இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், எக்கனாமிக்கல், என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மிஷினரியை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து செட் பண்ணுறோம், எப்படி அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோம், இல்லை அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சரி செய்யணும், அந்த ப்ராப்ளம்ஸையும் நம்ம பார்க்கணும், அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது டெக்னிக்கல். தென் எக்கனாமிக்கல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமி எப்படி இருக்கும், நம்ம வந்து ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து என்ன அப்ளிகபிளோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். தென் என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த மாதிரி வந்து நிறைய பொல்யூஷன் இருக்குது. நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இந்த குவாரண்டைன் டைம், இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்க டைம், இப்போ வந்து நம்ம வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாதனால இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த இது வந்து ஒரு 5% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய அந்த தட்பவெட்ப நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, பூமியோட தட்பவெட்ப நிலை, இது வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு இதுலேயே நமக்கு வந்து தெரியுது. அப்போ வந்து என்விரான்மெண்டல் வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும், நம்ம வந்து நாய்ஸ் பொல்யூஷன், நிறைய வெஹிக்கிள்ஸ் போகிறனால, அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம், ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய லாங் டைம் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ கார்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் வந்து நம்ம அது வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஓல்டு வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து நிறைய அந்த பொல்யூஷன் வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து சரி செய்யணும். ஸோ இது எல்லாமே வந்து ஹியூமன் வேல்யூஸ். நம்ம வந்து ஒன்னொன்னும் நம்மளுடைய எத்திக்கல், அதுக்கப்புறம் சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொஃபஷன் வைஸ் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏதோ எப்படியோ போகுது அப்படின்னு நம்ம இல்லாமல் நம்ம வந்து ஒரு அக்கறை எடுத்துக்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து ஹியூமன் வேல்யூஸ். இப்போ அந்த ஹியூமன் வேல்யூஸில் வந்து வாட் ஆர் ஹியூமன் வேல்யூஸ்ன்னு பார்க்குறோம். இது வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து மாரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாரல் வேல்யூஸ் டு லிவ் ஆஸ் எ சிட்டிசன் ஆர் எ பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மாரல் வேல்யூஸ் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன கதையை படித்தாலும் அதுலேருந்து ஒரு நீதி, நம்ம வந்து கருத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த கருத்து நம்ம எதுக்காக நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கிறோம், அந்த கருத்தை தெரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கிறோம். பெரிய பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டி, சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், அது வந்து நம்ம கேஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம எதுக்கு அந்த பயோகிராஃபிலாம் தெரிஞ்சுக்கிறோம், அதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் எடுத்து நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல பேர்கிட்ட பல சஜஷன் கேட்போம். நம்ம வந்து நம்மளுடைய வைடர் நாலேஜ் வேணும்னா நம்ம இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து படிக்கிறோம், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து இப்போ ஒருத்தங்கிட்ட நம்ம ஒரு சஜஷன் கேட்குறோன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சஜஷன் வந்து சொல்லுவாங்க. ஒரு பொதுப்படையாக சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து ஒரு
ஒரு பர்டிகுலராக வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சம்டைம்ஸ் அது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும், இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. அதனால நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். அது ஹியூமன் வேல்யூஸில் நம்ம பார்க்கலாம். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் வேல்யூஸ், இதில் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இன்னேட் டிக்னிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப், இது வந்து இன்னேட் அப்படின்னா வந்து உள்ளார்ந்த அப்படின்னு சொல்லுவோம். டிக்னிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப், நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு யூனிக் பர்சனாலிட்டி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அது வந்து நம்மளும் வந்து சம்டைம்ஸ் எதிர்பார்ப்போம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பொதுப்படையாக எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பர்சனாக நம்ம வந்து இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாம் வந்து ஒரு குட் வேல்யூஸோட, ஒரு நல்லெண்ணம், ஒரு மனசாட்சி, இதெல்லாம் நம்ம இருந்தோன்னா தான் அது வந்து சொசைட்டி வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா வந்து பண்ணிக்க மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் அண்ட் கன்சிடரேஷன் ஃபார் த அதர்ஸ், நம்ம எப்போவுமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம், அண்ட் தென் நம்ம கொடுக்கணும், அண்ட் தென் வந்து கன்சிடரேஷன் ஃபார் அதர்ஸ், ஒரு கன்சிடரேஷன் மற்றவங்க மேலே நமக்கு இருக்கணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டாங்க, அவங்க வந்து அட்டானமியாகவும் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு விஷனரி தாட் இருப்பாங்க. தான் வளர்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் சேர்த்து லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடுவாங்க. அதுதான் கன்சிடரேஷன் ஃபார் த அதர்ஸ். அதுக்கப்புறம் இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் ஹியூமன் கைண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஸோ வி ஹாவ் அன் இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் நம்மளோட நம்ம மனிதாபிமானம் சொல்லுவோம் இல்லையா, மனிதாபிமானம், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட், இதுக்கு ரெண்டுத்துக்கும் நமக்கு ஒரு இன்டர் கனெக்ஷன் நமக்கு வந்து இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் சர்வீஸ், நம்ம இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஹானஸ்டி அப்படின்னு சொல்லுவோம், நேர்மை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம இருந்து செயல்படணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வீஸ், நம்ம கண்டிப்பாக நம்ம சர்வீஸ் பண்ணணும். அந்த ஆட்டிடியூட் ஆஃப் நான் வயலன்ஸ், எது எடுத்தாலும் கத்தி எடுக்கிறது, இல்லை ஒரு விபரீதமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு பீஸ், நம்ம வந்து ஒரு பீஸாக, ஹாப்பினஸ்ஸாக, நெக்ஸ்ட் பாயிண்ட் வருது பாருங்கள், பீஸ் அண்ட் ஹாப்பினஸ், இந்த மாதிரி வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஹியூமன் வேல்யூஸ். இப்போ வந்து நம்ம இந்த ஹியூமன் வேல்யூஸை வந்து நம்ம வந்து எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததும் அதே தான். ஸோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூனிக் கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் வந்து கல்ச்சுரல் டைவர்சிட்டி, ட்ராஜிக் லாஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குளோபலைசேஷன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அது வந்து ஒரு பொதுப்படையாக ஒரு நல்ல விஷயமா இருந்தால் மட்டும்தான் அது வந்து எவ்ரிபடி வில் அக்செப்ட். அதர்வைஸ் நம்ம ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னும் போது அது வந்து யாருமே ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னும் போது அது அந்தளவுக்கு வந்து யாரும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, நம்மளை வந்து அந்தளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து we should be having good values. அதுதான் இந்த என்டையர் ஹியூமன் வேல்யூஸோட கான்செப்ட். நம்ம வந்து அது உறவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, கின்ஷிப் அப்படின்னா வந்து உறவுகள், நம்ம வந்து கித் அண்ட் கின் அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம நிறையா. அந்த மாதிரி வந்து நம்ம உறவுகள், நம்ம வந்து பழகிறவங்க, நம்ம எப்படி வந்து மற்றவங்களை நம்ம வந்து நடத்துகிறோம், வழி நடத்துகிறோம், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருக்கும் அப்படின்னும் போது நம்ம வந்து இப்போ ரொம்ப ஒரு சப்பார்டினேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து நம்மளுடைய அந்த பவர்ஸ் எல்லாம் நம்ம வந்து காமிக்கக்கூடாது. அவங்க எப்படி எந்த லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை, ஹாப்பினஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி வந்து பண்ணுறோம். அண்ட் தென் இந்த ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் சப் வேல்யூஸ், இதில் பார்த்தீங்கன்னா மெயின் திங் இருக்குது, லவ், ட்ரூத், ரைட் கான்டக்ட், பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ். நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் இங்கே வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க சப் வேல்யூஸ். இந்த சப் வேல்யூஸில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ட்ரூத்னா என்ன, ரைட் கான்டக்ட்னா என்ன, அண்ட் தென் பீஸ்னா என்ன, நான் வயலன்ஸ்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் இதில் வந்து இந்த சப்ஜெக்டில் பார்க்கும்போது ஒரு சில கான்செப்ட்ஸ் வேரி ஆகும், மற்றது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு சேமாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லவ், ட்ரூத், ரைட் கான்டக்ட், பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ், இதில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு சில பாயிண்ட் நமக்கு வந்து டிவோஷன்னா என்னன்னு தெரியும், டெடிகேஷன்னா என்னன்னு தெரியும் லவ்ல. அண்ட் தென் எம்பத்தி, ஃப்ரெண்ட்ஷிப். எம்பத்தி அப்படின்னும் போது, இப்போ லவ் அப்படின்னும் போது நம்ம வந்து சிம்பத்தி அப்படின்னா மற்றவங்க மேலே வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு சேடாக நடந்துருச்சுன்னா அப்படின்னா அஷோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு ஒதுங்கிடுவோம். அந்த மாதிரி இல்லை. எம்பத்தி அப்படின்னும் போது நமக்கு அந்த மாதிரி நிகழ்வு நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நிலையில்
அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயத்த வந்து நாம் வந்து நமக்கு நடந்த மாதிரி அது நம்ம ஒரு ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம வந்து உணர்ந்து அந்த விஷயத்த வந்து நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அது வந்து எம்பத்தி, அது வந்து தட் இஸ் கால்ட் எம்பத்தின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஷிப், ஃபர்கிவ்னஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். தென் ட்ரூத் அப்படின்னும் போது ஈக்குவாலிட்டி, ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, அண்ட் தென் கிரியேட்டிவிட்டி, கான்ஷியஸ்னஸ் இந்த மாதிரி இருக்குது. ரைட் கான்டக்ட், கரேஜ், டியூட்டி, எத்திக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. கிராட்டிடியூட், அண்ட் தென் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா டிக்னிட்டி, டிசிப்ளின், அண்ட் தென் கண்டென்ட்மெண்ட், கான்சென்ட்ரேஷன் இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 இயரில் வந்து நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா வந்து இன்னொரு 4 மாதம் கழிச்சு நான் வந்து ஒரு 1.5 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அப்படியே போயிட்டே இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் நம்ம அது வந்து பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து லிமிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக நம்ம வந்து பண்ணுற விஷயம் தான் நம்ம கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நான் வயலன்ஸ், சிட்டிசன்ஷிப், கம்பேஷன், கன்சர்ன் ஃபார் லைஃப், கன்சிடரேஷன், கோஆப்ரேஷன் இந்த மாதிரி நம்ம வந்து மன்னிச்சு விட்டுறது, ஃபர்கிவ்னஸ் இந்த மாதிரி இருக்குது. குளோபல் அவேர்னஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது நான் வயலன்ஸில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாரல்ஸ், வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இது வந்து நம்ம ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்த விஷயங்கள் தான். மாரல்ஸ், வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இதில் வந்து குட் அண்ட் ஈவில், நல்லது அண்ட் தென் கெட்டது, நம்ம நல்ல விஷயங்கள் அண்ட் தென் கெட்ட விஷயங்கள், இது ரெண்டை பற்றியும் நம்ம வந்து சொல்லியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல விஷயம்னு எப்போ சொல்லுவோம், ஒருத்தருக்கு வந்து நல்ல ப்ராப்பர் குவாலிட்டிஸ் இருக்குது, அந்த நல்ல குவாலிட்டிஸ்னால மற்றவங்க வந்து பயனடைகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து குட் அப்படின்னு சொல்லுவோம், மாரலி குட் அப்படின்னு சொல்லுவோம். ஈவில் அப்படின்னா மாரலி பேட் ஆர் ராங், அதாவது ஒரு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஹார்ம்ஃபுல், நம்ம வந்து ரொம்ப டேஞ்சரஸாக நம்ம ஏதாவது பண்ணுறது, பழி வாங்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம தவறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் குவாலிட்டிஸாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி வந்து நம்மளை டிட்டர்மைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மாரலி குட், வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இதில் வந்து குட் அண்ட் ஈவில்ல நம்ம பார்க்குறோம். மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னும் போது மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ் இது வந்து நம்ம ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனில் வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஷன்ஸ் வந்து நம்ம இதில் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் இருக்குது மாரலுக்கு. அதான் குட்னஸ் ஆர் பேட்னஸ் ஹியூமன் ஆக்ஷனுக்கு. அண்ட் தென் கன்சைன்ஸ் அப்படின்னா மனசாட்சின்னு சொல்லுவோம், சென்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங். அண்ட் தென் பார்த்திங்கன்னா குட்னஸ், நல்ல விஷயங்கள் பண்ணுறது. அண்ட் தென் சைக்காலஜிக்கல் ரேதர் தென் ஃபிசிக்கல் ஆர் டேஞ்சிபிள் எஃபெக்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தரோட கேரக்டரை பற்றி நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அண்ட் தென் இந்த மாதிரி வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஜென்ரல் ட்ரூத் அண்ட் வாட் இஸ் குட் ஆர் ஈவில், இது வந்து நம்மளால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தங்க வந்து நல்ல இதில் இருக்காங்களா இல்லை கெட்ட கேரக்டரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து ஃப்ரம் அவர் சைல்டுஹுட் ஏஜ் நம்ம வந்து நல்ல விஷயங்களை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும் நம்ம கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வழி நடத்தி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் மாரல் வேல்யூஸ் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாரல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பர்சன் கிட்ட நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்குவோம் பியூர்லி அண்ட் சிம்பிளி அஸ் ஏ பர்சன். நம்ம வந்து உங்கள் பர்சனாக நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ் ஆகட்டும், அவங்களோட குவாலிட்டிஸ் ஆகட்டும் நல்லதாகவே அவங்க வந்து இருக்கணும் அப்படின்றது நம்மளை வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. நிச்சயமாக ஒரு கெட்ட செயல்களை செய்கிறாங்கன்னா நிச்சயமாக வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது, அது சொசைட்டிக்கு வந்து நல்லதையும் கொடுக்காது, அதனால வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. 2 ஃபேமிலி ஒரே மாதிரி, அவங்களுக்கு வந்து சில்ட்ரன் இருக்காங்க. அதில் 5 சில்ட்ரன் இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு சிமிலராக இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மாட்ரேட் இன்கம், ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு மாட்ரேட் இன்கம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா அவங்க அப்பா அம்மாவையும் சரி சில்ட்ரனையும் சரி அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ 5 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வந்து வேலைகளை செஞ்சு அவங்கள வந்து வழி நடத்துகிறாங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அவர் வந்து இருக்கிறாரு, ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து லைஃப் லீட் பண்ணுறாங்க. பட் மாட்ரேட் இன்கம் தான், அதை வச்சு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பட் இன்னொரு பர்சன் வந்து அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் தூரத்தில் ஒர்க் பண்ணுறாரு, டிஸ்டன்ஸ் சிட்டியில். அதுக்கப்புறம் வந்து எதையும் பெருசாக வந்து பொருட்படுத்துறதில்ல, அதாவது அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அவ்வளோ கேர் எடுத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்க குழந்தைங்களையும் வந்து எப்போவுமே வந்து சரியாக பார்த்துக்கிறது இல்லை.
அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கொடுக்கறது இல்லை, யாரை பற்றியும் அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை. அப்படின்னும் போது இப்போ இது 2 விஷயத்தில் வந்து எது வந்து சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான். ஏன்னா வந்து அவங்க மாடரேட் இன்கம் இருந்தாலும் அவங்க வந்து ஹீ லீவ்ஸ் ஹிஸ் ஃபேமிலி வெரி ஹாப்பிலி, எல்லாரையும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறார் அவர். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு தான் வந்து நம்ம லைக் பண்ணுவோம். ஸோ இதுதான் குட், மாரலி குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் நாம் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இருக்கிறத வச்சு நம்மளால் என்ன பெஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியுமோ, ஒரு நியாயமாக ஒரு நேர்மையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட தீம். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாரல் வேல்யூஸ். ஸோ இதுலேயும் அதே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹியூமன் ஆக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சேம் கண்டிஷன், யூனிவர்சலாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ மாரலாக இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. செல்ஃப் ஜஸ்டிஃபையிங், நம்ம வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். ஆப்ளிகேஷன், நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப்போ இல்லை நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த விஷயத்துலலாம் நம்ம வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மாரல் வேல்யூஸ். அண்ட் தென் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து வேல்யூ ஆர் வர்த், ஆரிஜின் அண்ட் எக்கனாமிக்ஸ், இதை வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா வேல்யூஸ் பற்றி நம்ம நிறையா பார்த்தோம். அதே தான் சேம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் அகெயின். நம்ம வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய இமோஷன்ஸ், ஒருத்தவங்க வந்து எப்படி இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. சிலர் வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டியோடு பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப பொதுப்படையாக யாராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சில ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளால் அப்ரூவ் பண்ணவே முடியாது. அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸில் வந்து ப்ளசன்ட், பெயின்ஃபுல், ஈஸி, டிஃபிகல்ட், ஸ்ட்ராங், வீக், ரிச், புவர், பியூட்டிஃபுல், அக்லி, ட்ரூ, ஃபால்ஸ், குட் அண்ட் பேட். இதில் பாருங்கள் இந்த வேல்யூஸில் வந்து எத்தனை விஷயங்கள் இருக்குது. இது வந்து எல்லாமே நம்ம வந்து ப்ளசன்ட், பெயின்ஃபுல், ஈஸி, டிஃபிகல்ட், ஸ்ட்ராங், வீக், ரிச், புவர், பியூட்டிஃபுல், அக்லி, ட்ரூ, ஃபால்ஸ், குட் அண்ட் பேட், இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம், இது எப்படி வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே அப்பீல் பண்ணுறோம். இதுதான் வந்து வேல்யூஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எத்திக்ஸ். இதில் வந்து எத்திக்ஸ் அப்படின்னா வந்து எத்திக்ஸுங்கிறத வந்து ஒரு க்ரீக் வேர்டு எத்தோஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். அதுதான், அதுக்கு பேர் தான் எத்திக்ஸ். கேரக்டரிஸ்டிக் ஸ்பிரிட் ஆஃப் attitudes of a community, people or system. ஸோ கம்யூனிட்டி அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து தே ஆர் லீடிங் த லைஃப், அதுதான் வந்து ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ கூட என்ன சொல்கிறோம், கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல வந்து அதிக மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பீப்புள் ஆர் சிஸ்டம். ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. நம்ம வந்து பேசும்போதே கூட வந்து சிலர் வந்து இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து நாளைக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நாளைக்கு வந்து வேற சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னடா இவங்க அப்போ ஒன்று சொன்னாங்க இப்போ ஒன்று சொன்னாங்க அப்படின்ட்டு. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் திடீர்னு நம்ம வந்து மாற்றக்கூடாது. தேவைப்படும் போது நம்ம வந்து மாற்றணும். மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சிஸ்டமேட்டைஸாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஸ்கூல்னா இட் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock, ends at 4:30 அப்படின்னா இட்ஸ் சிஸ்டம். அது வந்து ஏதாவது ஒரு பர்சனல் ஃபங்க்ஷன், அதனால் வந்து ஸ்கூல் டைமிங்கே சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் நாட் அ சிஸ்டம். ஸோ அது வந்து சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆர்ட் ஆஃப் ஹியூமன் லிவிங் அண்ட் தென் குட் மேன், ஒரு நல்ல ஒரு பர்சனை வந்து உருவாக்குறது தான் அந்த எத்திக்ஸோட ஒரு இன்டென்ஷன். ஒரு ஜென்டில்மேன், சயின்ஸ் ஆஃப் மேன் ஆஸ் எ ஜென்டில்மேன், அதுதான் வந்து எத்திக்ஸ் வந்து சொல்லுது. ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது டிசிப்ளின் தட் டீல்ஸ் வித் குட் அண்ட் பேட், வித் மாரல் டியூட்டி அண்ட் ஆப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம வந்து நல்லதும் சரி கெட்டதும் சரி இதை வந்து நம்ம வந்து டீல் பண்ணுறோம். இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் மாரல் டியூட்டி அண்ட் ஆல்சோ ஆப்ளிகேஷன். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலாக தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. இது அந்தளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அண்ட் தென் இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டி அப்படிங்கும்போது வந்து இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வர்ச்சு டேர்ம்ஸ். இது வந்து நம்ம மாரல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு பர்சன் வந்து எப்படி ஒரு இன்டெகிரிட்டியோடு இருக்காரு அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு ஹானஸ்ட்டாக, அவங்க வந்து ஒரு உள்ளுணர்வு பூர்வமாக ஒரு ஹானஸ்ட்டாக அவங்க வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பர்சனோட கேரக்டர் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பியூரிட்டி ஆஃப் எ திங், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து சுத்தமாக செய்யணும், ஒரு நம்பிக்கையோட, ஒரு
ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை வந்து செய்யணும். யாரோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு மாறலாமா, லஞ்சம் வாங்கலாமா அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கக்கூடாது. அவங்க மனசு வந்து அந்த மாதிரி தடுமாறி போகக்கூடாது. அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இருக்கணும். ஹோல்னஸ் ஒரு டோட்டலாக ஆஸ் ஏ ஹோல் அவங்க வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை வந்து செய்கிறது. நியாயமாக இருக்கணும், நேர்மையாக அவங்க வந்து நடந்துக்கணும். எந்த காரணத்து கொண்டும் ஒரு தவறான வந்து செயலை வந்து செய்யக்கூடாது. நேர்மையாக இருக்கணும் ஒரு பர்சனோட லைஃப்பில் அப்படிங்கிறது தான் இதோட ஆட்ரிபியூட்ஸ். அவங்களுடைய கேரக்டர் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். பர்சன் ஆஃப் இன்டெகிரிட்டி அப்படின்னும் போது அவங்க இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது 5 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். இன்டெகிரிட்டி ஆஸ் செல்ஃப் இன்டெகிரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ ஒரு பர்சன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னும் போது அந்த ஐடென்டிட்டி எப்படி நமக்கு வந்து கிடைக்கும்? நம்ம வந்து சொல்கிற விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு காமிக்கிறது, ஒரு நல்ல விஷயங்கள், அது எல்லாமே கிடையாது, ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிற வாக்கை வந்து காப்பாற்றுறது, இல்லை ஒரு செயல் வந்து செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்ட் டைமுக்கு செஞ்சு முடிக்கிறது, ஒரு நியாயமாக இருக்கிறது, நம்ம கரெக்டாக பேசுறது, நம்மளுடைய கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தால் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். இல்லை இன்னைக்கு ஒன்று பேசுறது நாளைக்கு ஒன்று பேசுறது, நம்மளுடைய செயல்கள் வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறது நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கிறது அப்படின்னா அது யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காது. இந்த பர்சனா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வந்து நமக்கு வேணும். அப்படி இருக்கும்போது தட்ஸ் இன்டெகிரிட்டி, மெயின்டெனன்ஸ். ஸோ அப்போ வந்து அவங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறாங்க, சொல்கிற விஷயத்த வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி வந்து கிடைக்கும். ஸ்டாண்டிங் ஃபார் சம்திங், கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்காக அவங்க வந்து குரல் கொடுக்கறது, அதை வந்து தீர்த்து வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது. மாரல் பர்பஸ். ஸோ இக்காரணத்தை கொண்டு அவங்க வந்து அந்த மொராலிட்டியை விட்டு போக மாட்டாங்க. நமக்கு வந்து ஒரு சில சமயங்களில் வந்து இந்த மாதிரி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும் மனசு மாறுறதுக்கான இது வரும். அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களோட மனசு வந்து மாறாது. அந்த மாதிரி இருக்கிறது மாரல் பர்பஸ். தென் வர்ச்சு அப்படிங்கிறது வந்து நற்குணம் வந்து அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எக்காரணத்தை கொண்டு அவங்களுடைய குணம் வந்து நல்லதாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்டெகிரேஷன் அப்படிங்கும்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக தான் இருக்கும். நார்மலாக நான் எல்லாமே சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட், ஸ்டாண்டிங் ஃபார் சம்திங் அப்படின்னும் போது இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கணும். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச பர்சன், அதனால் வந்து நான் இப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு பொதுப்படையாக எந்த விஷயம் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்கறது தான் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம அந்த இடத்துல போய் ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறதோ இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுக்குறதோ அந்த மாதிரி இருந்தால் அது பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின் போது நான் ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்டோர்சிங் டிசையர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கமிட்மெண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டிசையர், அவங்களுடைய அந்த இன்னர் டிசையர், ஒருத்தங்க வந்து நம்ம நல்லா செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாராட்டினா தான் நம்ம திருப்பி செய்யணும், நல்லா செய்யணும், இல்லைனா நம்ம எப்படி வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுடைய அந்த டிசையர் வந்து ஒருத்தங்க பாராட்டினாலும் சரி பாராட்டலனாலும் சரி அவங்களுடைய அந்த சிறந்த வேலையை வந்து செய்வாங்க கண்டிப்பாக. அது வந்து அவங்களுடைய கடமை உணர்ச்சி நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து நம்புவாங்க பல பேர். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகே இவங்களா நம்ம நம்பலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அதுதான் வந்து அவங்க ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மாரல் பர்பஸ், நம்ம இது ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருக்கோம். மொராலிட்டியோடு நம்ம நடந்துக்கணும் எக்காரணத்தை கொண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இன்டெகிரிட்டி ஆஸ் எ வர்ச்சு. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேர்ம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பர்சனோட இன்டெகிரிட்டி வந்து டிமினிஷ் பண்ணுறது, நம்ம வந்து இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு நியாயமாக வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது. நம்ம இப்போ ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப ரிஜிடாக தேவைப்பட்ட இடத்துல நம்ம வந்து சொல்லலாம். பட் அது ஒரு பாசிட்டிவிட்டியாக எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு சொன்னோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப ரிஜிடாக நடந்துக்கிறது, அது கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ரொம்ப இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கவர்டாக அந்த மாதிரி வந்து பழி வாங்குற குணம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நமக்கு வந்து லேக் ஆஃப் இன்டெகிரிட்டி இருக்குது அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எத்திக்ஸ். இந்த ஒர்க் எத்திக்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக
நமக்கு வந்து இட்ஸ் பீங் பர்சனலி அக்கௌண்டபிள். நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் அது வந்து தெரியும். நம்ம வந்து ஒருத்தங்க பார்த்தா தான் நம்ம செய்யணும், ஒருத்தங்க பார்க்கலன்னா நம்ம சரியாக வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக இது வந்து இட்ஸ் பர்சனலி அக்கௌண்டபிள். யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் சரி, நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் வந்து இட்ஸ் அக்கௌண்டபிள். வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எவ்ரிபடி. நாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு வேலையில் எப்படி நம்ம செய்யணுமோ இன்ட்ரின்சிக் வேல்யூ அது வந்து எக்ஸ்டர்னலாக நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து வெளியில் அவங்க வந்து சொல்லி தான் இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு தடவையும் சொல்லி நம்மளை புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கணுங்கிறது கிடையாது. நமக்குள்ளேயே அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு இருக்கணும். இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவ்வளோ நேரம்னாலும் நம்ம செஞ்சு முடிக்கணும், இந்த டைம்குள்ளே நம்ம முடிக்கணும். இல்லைனா அவங்களுக்கு நிறையா கம்பெனிக்கு நிறைய லாஸ் வரும், இல்லை மற்றவங்களுக்கு இதனால் நிறைய லாஸ் வரும், ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகும், மேன் பவர் வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறது தான் ஒர்க் எத்திக்ஸ். கரெக்டாக நம்ம செய்யணும் நம்மளுடைய ஒர்க்கில். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பீப்புள் போத் அட் ஒர்க் அண்ட் ஆல்சோ பிளே, வாட் எவர் இட் இஸ், அது எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து நம்ம கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான். குட் பிளேயர்ஸ், கண்டிப்பாக அது பிளேயர்ஸ், அது விளையாட்டு இதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம செஞ்சு கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ். இதில் வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இனிஷியேட்டிவ், பீயிங் டிபெண்டபிள், இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்குது. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இப்போ நமக்கு வந்து ஒரு பர்சன் அப்படின்னும் போது நம்ம என்ன இருக்குது, நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸை, கை கால் இருக்குது அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஒரு ஹேண்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து 5 விரல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸாக சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹேபிட்ஸ், நம்மளோட பர்சனோட அந்த ஹேபிட்ஸ், அந்த ஆட்டிடியூட், அந்த மேனர்ஸ், அப்பியரன்ஸ், பிஹேவியர்ஸ், இது எல்லாமே நம்ம இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இது எல்லாமே வந்து நம்ம எப்படி நம்மளை சுற்றி பீப்புள் இருக்கும்போது நம்ம எப்படி நம்மளோட பிஹேவியர் இருக்குது, நம்ம எப்படி கெட் அலாங் பண்ணுறோம், நம்ம எப்படி அவங்களோட ஒத்துழைக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக பதில் பேசணும். நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இதை கேட்டு பேசாமல் போகிறது, ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் நம்ம எதுவும் பதில் சொல்லாமல் போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளோட பர்சனாலிட்டி ட்ரையாட்ஸை வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து மற்றவங்களோட நம்ம பிஹேவ் பண்ணுறோம், இது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்மளால ஒரு ப்ரொடக்டிவாக நம்ம வந்து யோசிக்க முடியும். ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்கும்போதும் அந்த மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு பேசிக். நம்ம வந்து அந்த பர்சன் வந்து ஒரு லைஃப்பில் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா நமக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து செய்யணும். எதையுமே வந்து நம்ம தள்ளி போடக்கூடாது. எது எடுத்தாலும் நம்ம வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னா நாளைக்கு வந்து வேற ஒரு ப்ராப்ளம் வரும், இல்லை வேற ஒரு ஒர்க் வரும். அப்போ இந்த ஒர்க் வந்து நமக்கு பெண்டிங் ஆகும். அப்போ நாளைக்கு சேரும்போது நமக்கு வந்து எல்லாம் ஒன்றா செய்யும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதனால் அன்னன்னைக்கு வேலையை நம்ம அன்னன்னைக்கே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நம்ம எந்த ஒரு வேலையும் நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யணும். அதை வந்து இப்போ ஒரு 10 தடவை யோசிக்கக்கூடாது. நம்மளால செய்ய முடியுமா, முடியாதா, இது உண்மையாகவே நிறைய செஞ்சால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஒன்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அந்த ஜாபில் அப்படின்னும் போது அந்த தவறை திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அன்றைக்கே நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அந்த விஷயத்தை வந்து தள்ளி போடக்கூடாது. ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னா எந்த ஒரு செயலையும் தள்ளி போடுறது, அந்த மாதிரி இருக்கிறது இனிஷியேட்டிவ். வந்து பீயிங் டிபெண்டபிள். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்டி, நம்ம ட்ரையட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். அவங்க வந்து மாடர்ன் ஒர்க் பிளேஸ், அந்த ஒர்க் பிளேஸில் வந்து எப்படி இருக்கணும், ஹானஸ்டி, ரிலேபிலிட்டி, பீயிங் ஆன் டைம், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஏன்னா வந்து எல்லாமே நம்ம வந்து தன்னிச்சையாக செயல்படுறது கிடையாது. எல்லாமே ஒரு குழு தான். அது வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒரு லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியில் என்ன கற்றுக்குறோமோ அதுதான் நம்ம சொசைட்டிலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி சொசைட்டிங்கிறது நம்ம ஒர்க் பிளேஸில் எப்படி அப்ளை பண்ணுறோன்றதும் அதுதான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஹானஸ்டி, ரிலேபிலிட்டி, நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக நம்ம வந்து நடந்துக்கிறது, நேர்மையாக நடந்துக்கிறது, ஒர்க் எத்திக்ஸ், அந்த இடத்த வந்து நம்ம இதுவாக வச்சுக்கிறது, அண்ட் தென் பீயிங் ஆன் டைம், நம்ம வந்து ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம ரொம்ப நீட்டாக நம்ம வச்சுக்கிறது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரொடக்டிவாக நம்ம செய்கிறது, அங்கே போயிட்டு நம்மளுடைய பர்சனல் ஒர்க் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ பீயிங் குட், அதுதான் வந்து இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. தென் அதர் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே நமக்கு வந்து ஒர்க் பிளேஸில் நம்மளோட எத்திக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். மற்ற ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னும் போது நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க and it is limited
கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது ஏஜ், ஒர்க் பிளேஸ் இந்த மாதிரி இருக்கும். பலதரப்பு மக்களும் அங்கே வந்து இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம எப்படி நம்ம வந்து நடந்துக்கணும், நம்மளுடைய டைரக்ட் சூப்பர்விஷன் ஆகட்டும், இல்லை நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச், இன்னோவேஷன், நம்மளுடைய வேலையில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம புதுமையான விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மேனுவல் ஆப்ரேஷன்ஸ் ரீப்ளேஸ்டு பை மெஷின்ஸ். ஏன்னா வந்து நமக்குன்னு ஒரு தனித்திறமை இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க எல்லா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸும். இல்லைனா வந்து அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ரோபோட்ஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. எல்லாமே வந்து ஹியூமன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மிஷினரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரனால நமக்கு வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக நமக்கு தேவைப்படுறதை விட அதிகமான ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ப்ளஸ் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் ஒரு நாலேஜ் ஆகட்டும், அந்த அந்த விஷயத்தை பற்றி நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறதாகட்டும், அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து அதர் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் நமக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தேவை. அதனால் வந்து அப்போ தான் நம்மளை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க ஒர்க் பிளேஸில். ஸோ நம்மளுடைய ஃபீல்டில் வந்து நம்ம எந்த வகையான டேலண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த விஷயங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சு அதில் நம்ம வந்து ரொம்ப டேலண்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.